ஹே சிங்கர்ஸ், வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹெட் ஓவர் ஹீல்ஸ்ல எபிசோட் நம்பர் 17 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயினோட பவர், அவங்கள சுத்தி இருக்க பேய்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க, ஹீரோயின் என்னோட கண்ணு இப்ப திறந்துருச்சுன்னு நினைக்கிறேன், நான் இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோயின் நிறைய விஷயங்களை ஹீரோக்கு இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதை ஞாபகப்படுத்தி பாக்குறாங்க. ஹீரோயின் என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, உன்னால காதால பேய்கள் சொல்றதை கேட்க முடிஞ்சது, பேய்களோட சத்தத்தை கேட்க முடிஞ்சது அப்படின்னா நீ அப்பத்துல இருந்தே பேய்களை நம்ப ஆரம்பிப்ப. ஆனா உன்னோட கண்ணு திறக்க ஆரம்பிச்சு நீ கண்ணால பேய்களை பார்க்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோயே, அதுக்கப்புறமா நீ தனிமையாயிடுவேன்னு. ஹீரோவும் ஏன்னா தனிமையாவேன்னு கேட்க, ஹீரோயினும் ஏன்னா மனுஷங்க நீ பேய்களை பார்த்தேன்னு சொன்னா நம்ப மாட்டாங்க. மனுஷங்க பேய்ங்க எல்லாருமே ஒரே இடத்துல இருப்பாங்க. அப்ப நீ பேய்களை பார்த்து பயப்படுவ. அதை மனுஷங்க கிட்ட சொல்லும் போது அவங்க நம்ப மாட்டாங்க, உன்னை விசித்திரமா பார்ப்பாங்க, உன்னை அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படிதான் நீ தனிமையா மாறுவேன்னு. ஹீரோவும் அப்படின்னா நீயும் இதனாலதான் தனிமையா இருந்தியான்னு கேட்க, ஹீரோயினும் ஆமா கொஞ்ச நாளில அது எனக்கு பழகிடுச்சு. அதே மாதிரி உன்னோட தனிமை ஒண்ணு ரொம்பவே கஷ்டப்படுத்தும். கடைசியா அந்த பேய்கள் கூடயே ஃப்ரெண்டா இருந்துடலாமோ அப்படின்னு பேய்கள் கூட நீ ஃப்ரெண்டா இருக்க ஆரம்பிப்ப. அதுங்களுமே உன் கூட ஃப்ரெண்டா இருக்க ஆசைப்படும். ஆனா அதை மட்டும் நீ பண்ணிடவே கூடாதுன்னு. ஹீரோவும் ஏன்னு கேட்கறதுக்கு, ஏன்னா ஒரு பேய் உன்கிட்ட ஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் இருக்கும், அந்த பேய் உன்னோட உடம்புக்குள்ள வரணும் அப்படின்னு ஆசைப்படுது. சோ தயவு செஞ்சு பேய்களை மட்டும் என்னைக்குமே நம்பிடாத அப்படின்றாங்க. ஹீரோ ஓகே அப்படின்னு அது எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்தி பாக்குறாங்களா. ஹீரோயினும் என்னோட பேஸ்ல ஏதாவது இருக்கா, என்னையே பாத்திட்டு இருக்கன்னு. ஹீரோவும் இல்ல நீ ரொம்ப அழகா இருக்க அதனாலதான் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயினுக்கு வெக்க வந்துருச்சு. அதே நேரத்துல இந்த பக்கம் ஜீகோ அங்க இங்க அப்படின்னு எல்லாரையுமே சுத்தி சுத்தி பாக்குறாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட கோச் கிட்ட கேக்குறாங்க, ஏ கோச், நான் இந்த தடவை தான் ஆர்ச்சரி பிராக்டிஸ்லயே சேர்ந்தேன், உடனே என்ன நீங்க இன்டர்நேஷனல் காம்படிஷனுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட உங்களை நான் அசிங்கப்படுத்துவேன் அப்படின்னு தோணவே இல்லையா? பாருங்க எல்லாரும் டீம்ல நிறைய வருஷங்கள் பிராக்டிஸ் எடுத்தவங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க, நான் இப்பதான் ஆரம்பிக்கவே செஞ்சிருக்கேன், உங்களுக்கு இதனால அவமானமா போகாதா அப்படின்னு கேட்க, கோச் சொல்றாங்க, நீ ஸ்கூல்ல என்ன பண்ணிட்டு இருப்பியோ அதையே இங்க பண்ணு, அதுவே எனக்கு போதும்னு. ஜீஹோவும் நான் ஸ்கூல்ல சும்மா விளையாட்டுத்தனமா தான் இருப்பேன், அதே மாதிரி இங்க இருந்தா போதுமான்னு கேக்குறதுக்கு கோச்சும் ஆமா ஆக்சுவலி நீ ஒரு விஷயத்த நோட் பண்ணியா இல்லையான்னு எனக்கு தெரியல, நீ ஹீரோ பக்கத்துல உட்கார்ந்துட்டு ஆர்ச்சரி பண்ணும்போது அவன் உன்னை பார்த்து சிரிச்சிருக்கான், நிறைய தடவை உன்னை பார்த்து சிரிச்சிருக்கான். ஒரு ஆர்ச்சரி பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு இல்ல எந்த ஸ்போர்ட்ஸ் பிராக்டிஸ் பண்றவங்களுக்குமே அவங்க பிராக்டிஸ் பண்ணும்போது அவங்க காம்படிஷனுக்கு போகும்போது ரிலாக்ஸ்டா இருக்கணும், ஸ்மைலிங் ஃபேஸா ஹாப்பியா இருக்கணும். சோ நீ ஹீரோ பக்கத்துல இருந்தான்னு வச்சுக்கோயே, அவன் சிரிச்சிட்டு இருப்பான் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை, அதனாலதான் உன்னை நான் கூட்டிட்டு வந்திருக்கேன், மத்தபடி எதுவும் கிடையாதுன்னு. ஜீஹோவும் அட பாவீங்களா, அப்படின்னா என்ன ஒரு டூலா தான் யூஸ் பண்றீங்களா அப்படின்னு கேட்டுட்டு, நான் ஒரு டூலா இருக்கிறதுனால எனக்கு ட்ரீட் கண்டிப்பா வேணும்னு. கோச்சும் ஹீரோ மட்டும் கோல்டு மெடல் வின் பண்ணிட்டான் அப்படின்னா நான் உனக்கு ட்ரீட் வைக்கிறேன்னு. ஜீஹோவும் அப்படின்னா ஓகே, அவன் பக்கத்துல உட்காந்து நான் என்ன காமெடி வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு செம ஜாலி ஆயிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கு பேய்கள் அதிகமா தெரிஞ்சிட்டு இருக்கு. இவங்களோட டீம்ல உள்ள இனியொருத்தவங்க ஆர்ச்சரி பண்ணும்போது ஹீரோ தள்ளி இருந்து டெலஸ்கோப்பால பார்த்து அது எத்தனை பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும், அத கூட ஹீரோவால பார்க்க முடியல, ஏன்னா லென்ஸ் முன்னாடியே பேய் வந்து நிக்குது. லாஸ்டா ஹீரோ ஃபேஸ் வாஷ் பண்றதுக்காக ரெஸ்ட் ரூம் போறாங்களா, அங்க இவங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல்ல இருந்தாங்கல்ல, அந்த ஸ்கூல் பசங்க வந்துட்டாங்க, டேய் நீ ஆர்ச்சரிய விட்டுட்டு போயிட்டு வந்தேன்னு எங்க எல்லார்கிட்டயுமே சொன்ன, திரும்பவும் எதுக்காக வந்தேன்னு. ஹீரோவும் ஆமா நான் திரும்ப வந்துட்டேன்றாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம், ஹாய்னாவுக்கு இது தெரியுமான்னு கேக்குறாங்க. ஹாய்னா அப்படின்னா ஹீரோ கூட நெருப்பு ஆக்சிடென்ட்ல ஒரு பொண்ணு இருந்தால அந்த பொண்ணு தான். ஆமா நான் அவகிட்ட சொல்லிட்டேன்னு. அந்த பசங்களும் அவ ஒன்னு மன்னிச்சிட்டாளா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலி ஹீரோ இந்த போட்டிக்கு வரதுக்கு முன்னாடியே ஹாய்னாவுக்கு கால் பண்ணி, ஹாய்னா நான் இந்த மாதிரி திரும்ப ஆர்ச்சரிக்கு போக போறேன், நான் இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறேன்னு. அதுக்கு அந்த பொண்ணு அழுதுகிட்டே நீ இப்ப கூட சாகணும் தான் நான் நினைக்கிறேன்னு ஹீரோவை அப்ப கூட சபிச்சுக்கிட்டே தான் இருந்திருப்பா. அதனால அதை யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோ சொல்றாங்க, ஆக்சுவலி நான் அவ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஆர்ச்சரியை விட்டு வெளியிலே வந்தேன், அவகிட்ட இருந்து தூரமா வந்துட்டேன், ஸ்கூல் மாறிட்டேன், பிளேஸ் மாறிட்டேன், எல்லாத்தையுமே மாத்திட்டேன், ஆனா அவ அப்ப கூட சந்தோஷமா இல்ல, எனக்கு கால் பண்ணி அழுதுகிட்டே தான் இருக்கா. சோ இதை என்னால மாத்த முடியாது, அதனாலதான் நான் எனக்கு பிடிச்ச ஆர்ச்சரிய திரும்ப பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன், அதனால என்ன பண்ண விடுங்க அப்படின்றாங்களா. அப்ப அந்த பசங்களுக்கு ரொம்ப கோந்துருச்சு, உனக்கு எவ்வளவு தைரியம்டா, அன்னைக்கு உன் கூட மட்டும் ஹாய்னா இல்ல அப்படின்னா அவளுக்கு இந்த மாதிரி ஆயிருக்குமா, நாங்க உன்னை மன்னிக்கவே மாட்டோம்னு. ஹீரோவும் அன்னைக்கு நடந்த தப்புக்கு எனக்குமே கில்ட்டியா தான் இருக்கு, நான் ஹாய்னாவை என்னைக்குமே கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன், அதே நேரத்துல என்னையுமே நான் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாருமே ஆர்ச்சரி பண்ணக்கூடியது உங்களுக்கு பிடிச்சதுனால தானே, அதே மாதிரி எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் பண்ணக்கூடாதா, இந்த உலகத்துல எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் பண்ணவே கூடாதா அப்படின்னு எமோஷனலா கேக்குறாங்களா. அந்த பசங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதனால அப்படியே அந்த விஷயத்தை விட்டுடுறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் வீட்டுல ஹீரோயினோட அம்மா யுவான் ஹோவோட ரூமை கிராஸ் பண்ணி போக போறாங்களா. அப்ப யுவான் ஹோ உள்ள ஏதோ பிரேயர் முணுமுணுத்துட்டு இருந்த மாதிரி இருக்கும். இவ என்ன பிரேயரை முணுமுணுத்துட்டு இருக்கா அப்படின்னு பக்கத்துல ஒட்டு கேக்குறாங்களா. அப்பதான் இவ யாருக்கோ ஒரு ஆளுக்கு சாபம் அனுப்பிட்டு இருக்கா அப்படின்ற விஷயம் தெரியுது. யுவான் ஹோ கதவை தர அப்படின்னு கத்துறாங்க. ஆனா கதவை திறக்கவே இல்ல, லாக் பண்ணி வச்சிருக்காங்க.
வச்சிருக்காங்க. அதனால அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி சாவி எடுத்துட்டு வர சொல்லி ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள நிறைய பாக்ஸ், அலமாரி அது இதுன்னு வச்சு உள்ள யாரும் வரக்கூடாது அப்படின்னு ஆல்ரெடி யுவான் ஹுவா செட்டப் பண்ணிருப்பா. இவ கன்ஃபார்மா ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு அது எல்லாத்தையுமே தள்ளி விட்டுட்டு உள்ள போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த ஸ்டேடியம் சுத்தி பாக்குறாங்க. அவங்களுக்கு நிறைய பேய்களோட எனர்ஜி தெரியுது. பின்னாடி ஹீரோயின் ஹீரோ ஃபைட்டிங் அப்படின்னு கத்துறாங்களா. ஹீரோ திரும்பி பாக்குறாங்க, ஹீரோயினையும் பாக்குறாங்க, சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பேய்களையுமே பாக்குறாங்க. ஆனா எல்லா பேய்களை விட நம்ம ஹீரோயின் தான் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா தெரியுறாங்க. அதனால ஹீரோயின் மட்டும் இருக்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஹீரோயின் இது என்னோட டைம், இவ்வளவு நாளும் நீ என்ன ப்ரொடெக்ட் பண்ணல, இப்போ நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண போறேன் அப்படின்னு அம்பை எடுத்துட்டு ஆர்ச்சரி காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக போயாச்சு. ஜீஹோவுமே ஸ்கோர் பண்றான். ஜீஹோ 2 பாயிண்ட் தான் ஸ்கோர் பண்றான். ஆனா நம்ம ஹீரோ 10 9 10 10 10 10 அப்படின்னு செம்மையா ஸ்கோர் பண்ணிட்டே இருக்காங்க. பேய்கள் வந்து நின்னா கூட கண்டுக்கிறதே கிடையாது. அது எல்லாத்தையும் மீறி ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் போட்டோவா எடுத்துட்டு இருக்காங்களா. அப்போ திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு ஏதோ ஒரு மணி அடிக்கக்கூடிய சத்தம் கேக்குது. அதுக்கப்புறமா தான் காதுல யுவான் ஹுவா சொல்லக்கூடிய பிரேயர்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. இந்த யுவான் ஹுவாவை அப்படின்னு சொல்லி தள்ளி வராங்களா. அப்போ யுவான் ஹுவா பிரேயர் பண்ண ஹீரோயினோட கண்ணு திறக்குது. ஹீரோயினுக்கு ஏதோ ஒண்ணு கண்ணுல வந்துட்டு போன மாதிரி இருக்கு. யுவான் ஹுவா பிரேயரை ஜாஸ்தி பண்ணிக்கிட்டே இருக்கா. நெகட்டிவ் எனர்ஜியை ஸ்டேடியம்குள்ள இறக்கி விடுறா. இதனால ஹீரோவோட பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மி ஆயிட்டே போகுது. எல்லாருக்குமே ஷாக். என்ன ஹீரோ 10 தவிர வேற எதுவுமே அடிக்க மாட்டான், இப்ப என்ன 7 8 அப்படின்னு அடிச்சிட்டு இருக்கானே அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சிருச்சு யுவான் ஹுவா கெட்ட சக்தி இங்க அனுப்பி விட்டுட்டு இருக்கான்னு. அதனால பாரு இதுக்கு ஆல்ரெடி நான் ப்ரிப்பேர் ஆகி தான் இருந்தேன், உனக்கு இதை நான் திருப்பி அனுப்புறேன் பாருன்னு அதே இடத்துல நம்ம ஹீரோயின் முழங்கால் நின்னு இவங்க பிரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரெதிரா பிரேயர் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா. ஆனா யுவான் ஹுவாவோட பிரேயர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால ஹீரோயினோட காதுல இருந்து ரத்தம் வந்துருச்சு. அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோவை தவிர வேற எல்லாருமே பாயிண்ட் எடுத்தாச்சு. ஹீரோ மட்டும் அம்பு எய்யாம அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஷாக். ஹீரோ எப்படி இதை பண்ண போறான், நெகட்டிவ் எனர்ஜி இங்க இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ 10 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிடுறாங்க. அதே நேரத்துல அந்த பக்கம் யுவான் ஹுவாவுக்குமே காதுல ரத்தம் வந்திருக்கும். ஆனா அவளும் விடாம பிரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோ 10 பாயிண்ட் ஸ்கோர் பண்றதுனால அவளால எதுவுமே பண்ண முடியல. நம்ம ஹீரோயினுக்கு இப்பதான் நிம்மதியா ஆகுது. இங்க எல்லாருமே ஹீரோ ஸ்கோர் பண்ணிட்டதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா அந்த பக்கம் ஹீரோயினோட அம்மா கதவை திறந்து உள்ள போய் பாக்குறாங்களா. யுவான் ஹுவா காதுல இருந்து ரத்தம் வந்திருக்கு, இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட காதுல இருந்து ரத்தம் வந்திருக்கு. ஆனா ஹீரோயின் அது எதையுமே காட்டாம ஹீரோவுக்கு கோல்டு மெடல் போட்டு எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்கல்ல, அதுல ரொம்ப சந்தோஷமா பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஹீரோ பாட்டியை நினைச்சு பாக்குறாங்க. பாட்டிக்கு எப்பவுமே கோல்டு மெடலை போட்டு விடுவாங்கல்ல, அதை யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த தடவை அவங்களை சேர் பண்றதுக்காக நிறைய பேர் இருக்காங்களே, அதை நினைச்சு சந்தோஷமாவும் இருக்காங்க. அதுக்கப்புறமா குரூப்பா சேர்ந்து போட்டோ எடுக்கிறாங்களா. அப்போ கோச் ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க, ஹீரோயின் கூட சேர்ந்து போட்டோ எடுக்கணும்ல, அதனால ஹீரோயினையும் மட்டும் தனியா போட்டோ எடுக்கிறதுக்காக விடுறாங்க. ஹீரோ பாட்டிக்கு எப்பவுமே கோல்டு மெடல் போட்டு கொடுக்குற மாதிரி ஹீரோயினுக்கு இந்த தடவை போட்டு கொடுக்குறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. கோச்சும் பாருங்களா லவ்வா அப்படின்னு சொல்றாங்களா. ஜீவோ எப்படி சும்மா இருப்பான், நானும் அவங்க கூட சேர்ந்து போட்டோ எடுக்க போறேன் அப்படின்னு 2 பேருக்கு நடுவுலையும் வந்து நின்று போட்டோ எடுக்கிறாங்க. இது செம பண்ணியா இருக்கு. எல்லாரும் ஜீகோ 3வது ஆளா உள்ள போவாதரான்னு சொல்றாங்க. ஆனா ஜீகோ நான் போயே தீருவேன் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கேம் எல்லாம் முடிஞ்சு கிளம்ப போகும்போது நம்ம ஹீரோவை வா பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்களா. ஹீரோவும் இல்ல நான் ஒரு இடத்துக்கு போகணும்னு. எங்கடா போக போற, நீ வின் பண்ணிருக்க, சோ நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டாமான்னு கேக்குறதுக்கு இல்ல என்னோட பாட்டியை பார்த்து நான் அவங்க கிட்ட மெடல் கொடுக்கணும்னு சொல்றாங்களா. எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு. அதனால சரி ஓகேன்றாங்க. நம்ம ஹீரோயின் நானும் வரலன்றாங்களா. நீ எங்க போறேன்னு கேட்டா வீட்டுல ஒரு பிரச்சனை, அங்க போகணும்னு. ஜீஹோவும் என்னடா நீங்க 2 பேருமே வரலதான் நானும் போகலன்னு. கோச்சும் நீ தானடா என்கிட்ட ட்ரீட் கேட்ட, ஒழுங்கு மரியாதையா வாடா அப்படின்னு அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் மட்டும் நிக்கிறாங்களா. ஹீரோ சொல்றாங்க நான் என் பாட்டியை பார்க்க போகணும், நான் தனியாவே போகுவான்னு. ஹீரோயினும் பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதனால நம்ம அப்புறமா மீட் பண்ணலான்னு. ஹீரோ டக்குன்னு ஹீரோயினை பார்க்கும்போது ஹீரோயினோட ட்ரெஸ் இருக்குல்ல கீழே, அது கொஞ்சம் எரிஞ்ச மாதிரி கரிஞ்ச மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோவால தான் இப்ப ஹீரோயினோட உண்மையான உருவத்தை பார்க்க முடியும்ல, அதனால நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு கேட்கறதுக்கு ஹீரோயினும் ஆமா நான் நல்லா தான் இருக்கேன், ஒரு டச் பண்ணிட்டே இல்ல அப்படின்னு ஒரு தடவை டச் பண்ணிட்டு போயிட்டு வா அப்படின்னு அங்க அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு அப்படின்றது புரியுது. ஆனா ஹீரோயின் கிட்ட கேட்க முடியல. கேட்டா உனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படிலாம் கேட்பாங்கல்ல, அதனாலதான். இந்த பக்கம் ஹீரோயினோட அம்மா யுவான் ஹுவாவை கூப்பிட்டு நீ என்ன பண்ணி வச்சிருக்க, ஒரு ஆளுக்கு சாபம் கொடுக்க ட்ரை பண்ணிருக்க, ஆனா அவங்க அந்த சாபத்தை உனக்கு திருப்பி அனுப்பியிருக்காங்க கரெக்டான்னு கேட்கறதுக்கு அவளும் ஆமா என்ன பண்றது, நானும் அவளும் ஒரே மாதிரி ஒரே ஈக்குவல் வேல இருக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணேன், ஆனா அது பிடிக்காம எனக்கு திருப்பி சாபத்தை அனுப்பிட்டானு. ஹீரோயினோட அம்மாவும் யாருக்கு நீ இந்த சாபத்தை அனுப்ப ட்ரை பண்ண அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ஹீரோயின் கதவை திறந்துட்டு உள்ள வராங்களா. அப்ப ஃப்ளவர் மாஸ்டரும் ஏய் ஹீரோயின் எதுக்காக நீ உள்ள வரும்போது காலை இப்படி போட்டு மிதிச்சிட்டு வரேன்னு. ஹீரோயினும் ஒன்னும் இல்லைன்றாங்களா. ஃப்ளவர் மாஸ்டர் அப்பதான் ஹீரோயினோட ட்ரெஸ் கருத்து போயிருக்கிறத பாக்குறாங்க. ஏய் ஹீரோ
ஹீரோயின் என்னாச்சு அப்படின்னு கேட்க ஒண்ணும் இல்லைன்றாங்களா. என்ன ஒண்ணும் இல்ல, யாரோ உனக்கு சாபம் கொடுத்திருக்காங்க. யாருக்கு அவ்வளவு தைரியம், ஒரு சின்ன பொண்ணை சபிக்கக்கூடிய தைரியம் யாருக்கு இருக்கு அப்படின்னு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த சத்தம் உள்ள ஹீரோயினோட அம்மாவுக்கு கேக்குதா. அப்படின்னா நீ ஹீரோயினை தான் சபிச்சியா அப்படின்னு கேட்க யுவான்ஹுவாவும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே, நாங்க 2 பேரும் ஒரே இடத்துல இருந்து வந்திருக்கோம், அதனாலதான் நான் கொடுத்த சாபத்தை அவ அக்செப்ட் பண்ண மாட்டேன், எனக்கு திருப்பி அனுப்புனா நான் அவளுக்கு அதை திருப்பி அனுப்புறேன், சோ நாங்க 2 பேருமே இப்ப சபிக்கப்பட்டிருக்கோம்னு. ஹீரோயினோட அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. உனக்கு ஏன் மேல கோவம் இருந்துச்சுன்னா ஏன் மேல காட்டு, என்ன வெறுத்துக்கோ, அந்த பொண்ணு இரடி தப்பு பண்ணுச்சு, அவளை எதுக்காக சபிச்சிட்டு இருக்கேன்னு கேட்க யுவான்ஹுவாவும் ஆக்சுவலி ஒரு ஆள் மேல நமக்கு கோவம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களே, அவங்களோட அண்ணா, தாத்தா, பாட்டி, அப்பா, அவங்க வளர்க்கக்கூடிய நாய்க்குட்டி, அவங்களோட வீட்டு செடி எல்லாத்து மேலயுமே அந்த வெறுப்பை காட்டுவோம். அப்படிதான் நீங்க வளர்த்த பொண்ணு மேலயும் எனக்கு வெறுப்பு இருக்கு, அதனாலதான் அவகிட்டே நான் அந்த வெறுப்பை காட்டுறேன்னு. ஹீரோயினோட அம்மா உனக்கு மனசாட்சியே இல்லையான்னு கேக்குறதுக்கு யுவான்ஹுவாவும் நீங்க எதுக்காக இவ்வளவு கவலைப்பட்டு இருக்கீங்க, நீங்க தான் அவளை பெத்த அம்மா கிடையாதுன்னு. ஹீரோயினோட அம்மா உனக்கு நரகத்தை பார்த்து பயமாவே இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. யுவான்ஹுவாவும் பயம் இல்லையே, அதனாலதானே இவ்வளவு தைரியமா கெட்ட செயல்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கேன்னு. ஹீரோயினோட அம்மாவுக்கு இன்னும் கோவம் வந்துருச்சு. அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோ பாட்டி கிட்ட போயிட்டு, பாட்டி இன்னைக்கு போட்டி நடக்கும் போது நிறைய பிரச்சனைகள் எனக்கு வந்துச்சு தெரியுமா, ஆனா எல்லாத்தையுமே மீறி நான் ஜெயிச்சிட்டேன், இந்த பாருங்க கோல்டு மெடல் அப்படின்னு காமிச்சிட்டு இருக்கும் போது அங்க நிறைய ஃபுட் ஸ்டெப்ஸ் கேக்குது. யார் வராங்க அப்படின்னு பார்த்தா ஹீரோயினோட பெரியம்மா. இவங்க என்ன பண்றாங்க இங்க அப்படின்ற மாதிரி தானே இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ கேக்குறாங்க, நான் உங்களை தப்பான டைம்ல கூப்பிட்டுட்டேன் நானு. பெரியம்மாவும் இல்ல, நீ எதுக்காக என்ன கூப்பிட்டுருக்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கலாமான்னு. அப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட ட்ரெஸ் கரைஞ்சு போன மாதிரி இருந்துச்சு, எதனால அப்படின்னு கேட்க பெரியம்மாவும் அவளோட ட்ரெஸ் அப்படியா இருந்துச்சு, அப்படி கடவுள் அவ மேல கோவமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதனாலதான் அவளுக்கு அந்த மாதிரி இருக்குன்னு. ஹீரோவும் அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்காங்களான்னு கேட்க ஆமான்றாங்களா. அப்படின்னா அந்த பனிஷ்மெண்ட் நான் அக்செப்ட் பண்ணவான்னு. பெரியம்மாவும் நீ அக்செப்ட் பண்ண அப்படின்னா உன்னால உயிரோட இருக்க முடியாது, செத்து போயிருவடான்னு. ஹீரோவும் என்னால வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு கேக்குறதுக்கு சரி ஹீரோயின் ஹியூமன் ஆம்ப்லெட்னு உன்கிட்ட ஒண்ணு கொடுத்தாலே அது உன்கிட்ட இருக்கான்னு கேக்குறதுக்கு லிப் பாம ஹீரோ எடுத்து பெரியம்மா கிட்ட கொடுக்குறாங்க. பெரியம்மா அதை வச்சு என்னெல்லாமோ பூஜை பண்ணி பாக்குறாங்க. இல்ல இல்ல என்னால முடியாது, ஹீரோயின் ரொம்ப பவர்ஃபுல்லான சக்தியை இதுல யூஸ் பண்ணிருக்கா, உங்க 2 பேருக்கு நடுவுல என்னால வர முடியல, அதனால இதை வச்சு ஹீரோயினை காப்பாற்ற முடியாதுன்னு. ஹீரோவும் இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா, என்னவா இருந்தாலும் நான் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன்னு. பெரியம்மாவும் அதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்னு அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னோட கடவுள் இருக்காங்களே அவங்க வாழ்நாட்களை அதிகமாக்குறவங்க, சோ ஹீரோயினோட பாதி பனிஷ்மெண்ட்டை நீ அக்செப்ட் பண்ணிக்கணும், ஆனா என்ன உன்னோட உயிர் போக கூடாது, அது மட்டும் இல்லாம உன்னோட கண்ணு காது எல்லாமே இப்ப திறந்திருக்குல்ல, எல்லாத்தையுமே அடைக்கிறது வரைக்கும் நீ எந்த ஒரு ரத்தத்தையும் பார்க்கவும் கூடாது, உன் மேல இருந்து எந்த ஒரு ரத்தமும் கீழே சிந்தவும் கூடாது. ஒருவேளை உன்னோட ரத்தம் கீழே சிந்திருச்சுன்னு வச்சுக்கோயே, அந்த ரத்தத்தை வச்சு பேய் உன்னை ஃபுல்லா ஆக்குபை பண்ணிடும், அதனால தயவு செஞ்சு ரத்தத்தை மட்டும் சிந்தாம பாத்துக்கோ, மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு விட்டுடுறாங்க. ஹீரோ ஓகே அப்படின்னு ஒரு 2-3 நாளைக்கு ரத்தத்தை பார்க்காம இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்தாச்சு இல்ல, யுவான்ஹுவாவை பக்கத்துல உட்கார வச்சுட்டு உனக்கு கொஞ்சமாவது எனக்கு எந்த அளவு தலைவலி இருக்கு அப்படின்ற விஷயம் தெரியுமா, என் தலையை அப்படியே பிட்டிங்க எடுத்துடலாம் போல இருக்கு, அந்த அளவுக்கு எனக்கு தலைவலிக்குதுன்னு யுவான்ஹுவா கிட்ட சொல்றாங்க. ஆனா யுவான்ஹுவா எனக்கு தான் தெரியுமே அப்படின்ற மாதிரி கண்டுக்காம இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ யுவான்ஹுவாவுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெட்டி இருக்கதையும் அந்த பெட்டியை வெள்ளை கலர் துணி மூடி வச்சிருக்கு, அது வந்துட்டு யுவான்ஹுவாவை கழுத்தை பிடிச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயத்த பாக்குறாங்க. என் கண்ணுக்கு வேற என்னெல்லாமோ தெரியுது, நீ என்னடி பண்ணி தொலைச்ச அப்படின்னு யுவான்ஹுவா கிட்ட கேக்குறதுக்கு யுவான்ஹுவாவும் நம்ம 2 பேரோட சக்தியுமே நான் ஒன்னா சேர்த்திருக்கேன்னு. ஹீரோயினும் எதுக்காக அதை பண்ணன்னு கேட்க, ஏன்னா அவ கூட விளையாடி விளையாடி எனக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு, அதனால என்கிட்ட இருந்து தள்ளியே இரு, இதெல்லாம் நடக்காதுன்னு. ஹீரோயினும் நீ சொல்ற எல்லா விஷயங்களையும் கேட்டு நான் பயப்படவே நினைச்சியா, நான் எல்லாம் பயப்படவே மாட்டேன், எப்பவுமே நான் தான் ஜெயிப்பேன்னு. யுவான்ஹுவாவும் நீ எல்லாம் சின்ன பிள்ளை அப்படின்னு 2 பேரும் மாறி மாறி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ யுவான்ஹுவா மெயின் பாயிண்ட்ல கை வைக்கிறா. நீ யாரு அப்படின்றத கொஞ்சமாச்சு யோசிச்சு பாத்தியா, உன்னோட ஃபேமிலி ஒன்னு அப்படியே தூக்கி தூர போட்டாங்கன்னு. எல்லாருமே வாய மூடு யுவான்ஹுவா அப்படின்றாங்க. ஆனா யுவான்ஹுவா வாய மூடவே இல்ல. ஒன்னு இவங்க எங்க இருந்து கண்டுபிடிச்சாங்க, நீ அழுதுட்டு இருக்கும் போது ரோட்ல இருந்து தானே, அதே மாதிரி தான் என்னையும் கண்டுபிடிச்சாங்க, என்னோட ஃபேமிலியும் உன்னோட ஃபேமிலி மாதிரி என்ன தூக்கி தான் எரிஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம 2 பேருக்குமே ஒரே கடவுள் தான், எனக்கும் ஃபேரி காட் தான் மதரா இருக்காங்க, உனக்கும் ஃபேரி காட் தான் மதரா இருக்காங்கன்னு. ஃப்ளவர் மாஸ்டர் கோவந்துருச்சு. யுவான்ஹுவா இங்க இருந்து வெளியில வா, நீ என்ன பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்கன்னு. ஆனா யுவான்ஹுவா நிறுத்துற மாதிரியே தெரியல. உன்னை எப்படி தெருவுல இருந்து எடுத்துட்டு வந்தாங்களோ அதே மாதிரி தான் என்ன தெருவுல இருந்து எடுத்துட்டு வந்தாங்க. நான் எப்ப வீட்டை விட்டு வெளியில போனேனோ அப்பதான் உன்னை இங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ நீ என்னோட ரீப்ளேஸ்மெண்ட் தான், உன்னை அவங்க பிடிச்சு எடுத்துட்டு வரல, என்ன மிஸ் பண்ணதுனாலதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஹீரோயினோட மனசுக்குள்ளாடி நிறைய கெட்ட விஷயங்களை பதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோயினோட அம்மாவும் நிறுத்துங்க 2 பேருமே, ஹீரோயின் இவ சொல்ற மாதிரி எல்லாம் கிடையாது, நான் உன்னை வளர்த்தது வேற மாதிரி, இவளை வளர்த்தது வேற மாதிரி. இப்ப கூட யுவான்ஹுவா நீ திரும்ப வரதா இருந்தன்னு வச்சுக்கோயே,
ஒரு 9 மாச குழந்தைய எப்படி பாப்பாங்களோ ஒரு அம்மா, அதே மாதிரி நான் உன்னை பார்த்து திரும்பவும் நல்ல இடத்துக்கு கொண்டு வரதுக்கு என்னால முடியும்ன்றாங்க. யுவான் ஹுவா செம்மையா ஒரு முறைய விடுறா. அதுக்கப்புறமா ஹீரோயின் அசிஸ்டண்டோட தோல்ல சாஞ்சிட்டு வெளியில உட்காந்துட்டு கேக்குறாங்க, நிஜமாவே என்ன அம்மா இங்க கூட்டிட்டு வரும்போது யுவான் ஹுவாவோட ரீப்ளேஸ்மெண்டா தான் கூட்டிட்டு வந்தாங்களான்னு. அதுக்கு அசிஸ்டன்ட் சிரிச்சுட்டு, ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க, அதுக்காக ஒரு குழந்தைக்காக தான் இன்னொரு குழந்தைய பெத்துக்கிட்டாங்க அப்படின்றது கிடையாது இல்ல. ஒவ்வொரு குழந்தையுமே அவங்க அம்மாவுக்கு பிரீஷியஸ் தான். அதே மாதிரி தான் நீ ஒன்னு ஹீரோயினும். ஆனா நானும் யுவான் ஹுவாவும் சேர்ந்து ஃப்ளவர் டான்ஸ் ஆடணும்ல, அப்ப ரெண்டு பேருமே ஒரே மாதிரி ஆடணும், ரொம்ப சிங்க்ரோனைஸா இருந்த மாதிரி இருக்குன்னு ஆன்ட்டியும், அதெல்லாம் வேற விஷயம் கிடையாது, உங்க ரெண்டு பேருக்குமே ஒரே அம்மா தான் அந்த டான்ஸ் சொல்லி கொடுத்தது, அதனாலதான் நீங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்கன்னு. ஹீரோயினும், அப்படின்னா நானும் ஃபியூச்சர்ல யுவான் ஹுவா மாதிரி கெட்ட சக்தியா மாறிடுவேனான்னு கேட்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆக்சுவலி உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா, யுவான் ஹுவா ஒன்னும் பிறக்கும் போதே கெட்ட பொண்ணு கிடையாது, அவளும் ரொம்ப ஸ்வீட்டா நல்ல பொண்ணாதான் இருந்தா. ஆனா என்ன, எல்லாருமே அவளோட நல்ல மனசை யூஸ் பண்ணிக்கிட்டு அவளோட மனசை உடைக்க ஆரம்பிச்சாங்க. அப்போதுல இருந்தா அவ கெட்ட பொண்ணா மாறிட்டா. இருந்தாலும் நீ அதுக்கெல்லாம் கவலைப்படாத, உன் அம்மா இருக்காங்கல்ல, அவங்க அவளோட காதை திருகி மறுபடியும் நல்ல பாதைக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. ஆனா என்ன, நீ எப்பவுமே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, நீ தனி அவ தனி அப்படின்றாங்களா. ஹீரோயினும் ஓகே அப்படின்னு விட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் மறுபடியும் அவங்களோட ரூம்குள்ள போகும்போது யுவான் ஹுவாவோட மேல மறுபடியும் அதே பாக்ஸா பாக்குறாங்க. என்னடா இப்ப பண்றது, இவகிட்ட பேசணுமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு ரூம்குள்ள போறாங்க. ஆனாலும் ஹீரோயின் ரொம்ப நல்லவங்களாச்சு, அவங்களால போக முடியல. அதனால திரும்பி யுவான் ஹுவாவை பார்த்து, நீ என்ன பண்ண, என்னோட சக்தியும் உன்னோட சக்தியும் ஒன்னா சேர்த்தியான்னு கேக்குறதுக்கு யுவான் ஹுவாவும், ஆமா என்னோட எல்லா விஷயங்களையும் உன்னால இப்ப பார்க்க முடியும்னு. ஹீரோயினும், நீ என்னோட சக்தியை இணைச்சதுல இருந்து நான் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கேன்னு. அதுக்கு யுவான் ஹுவாவும், அப்படியா, நான் என்ன உனக்கு டீமன் மாதிரி தெரியுறேனா அப்படின்னு கேட்க, ஹீரோயினும், இவ்ளோ பெரிய சைஸ் பெட்டிய வெள்ளை கலர் துணியில சுத்தி வச்சு உன்னோட முதுகுல நீ செமந்த மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்றாங்க. யுவான் ஹுவாவும், ஐயோ பாவம், நான் உனக்கு டீமன் மாதிரி தெரியலையா, இருக்கட்டும் அப்படின்னு அங்க இருந்து போயிடுறாங்களா. ஹீரோயினும், இது பைத்தியமா இல்லனா பைத்தியம் மாதிரி நடிக்குதா, ஐயோ இந்த தலைவலி வர தாங்க முடியல அப்படின்னு ரூம்குள்ள போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ பாட்டி கிட்ட எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா, பெரியம்மா கிட்ட எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்களா. அப்போ அங்க நிறைய பேய்கள் இருக்கு, எல்லா பேய்களையுமே அவாய்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த குழந்தை பேய் கையில வச்சிருக்க கூடிய ஒரு ஆன்ட்டி இருக்காங்கல்ல, அவங்க இங்க பாரு இது அந்த நல்ல பையன் அப்படின்னு காமிச்ச உடனே அந்த குழந்தை ஹீரோவை பார்த்து நல்லா சிரிச்சு இருக்கு. நம்ம ஹீரோவும், நீங்க நல்லா இருக்கீங்கல்ல, குழந்தை நல்லா இருக்குல்ல அப்படின்னு. அந்த குழந்தை பேய் இன்னைக்கு தானே ஹீரோ பார்த்திருப்பாங்க, அதனால பயந்து ஒரு இடத்துல வந்து உட்கார்றாங்க. இந்த இடத்துலதான் பாங்ஸ் வந்துட்டு இந்த மியூசிக் போடுறவங்களோட தட்டை அடிச்சு விட்டுருப்பாங்கல்ல, அந்த ஆளு அவர் இவரை பார்த்த உடனே மறுபடியும் தட்டை அடிச்சு உடைக்கிறதுக்காக வந்திருக்காடா அப்படின்னு அங்க வந்து ஓடி போறாங்க. ஹீரோவும், நான் எப்போ உங்களை வந்து அடிச்சேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம இருக்கும்போது தான் அந்த பக்கமா டாப்பர் நடந்து போறதை ஹீரோ கவனிக்கிறாங்க. இவன் இங்க என்ன பண்றான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த டாப்பருக்கு பின்னாடி தான் உயிரை தானே எடுத்துக்கிறதா இருந்தா போகும்ல, அந்த கருப்பு பூதம் ஃபாலோ பண்ணிட்டு போறது. ஆனா ஹீரோவுக்கு இந்த பூதத்தோட மீனிங் என்ன அப்படின்றது தெரியாது, தன்னோட உயிரை தானே எடுத்துக்க நினைக்கிறவங்க பின்னாடி தான் இந்த பூதம் போகும் அப்படின்ற விஷயம் தெரியாததுனால இது என்ன பூதம் அப்படின்னு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல டாப்பருக்கு நிறைய மெசேஜ் வந்துட்டே இருக்கு. உடனே என்ன வந்து பாரு, என்கிட்ட நிறைய காசு கொடு, என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியாது, நீ தப்பிக்க நினைச்சா கூட உன்னால முடியாது, நீ எங்களை இப்போ வந்து பார்க்கல அப்படின்னா உன் வீட்டுக்கு வந்து உங்களை ஏதாவது பண்ணிடுவோம் அப்படி இப்படின்னு நிறைய மிரட்டல் மெசேஜஸ் வந்துகிட்டே இருக்கு. அது அத்தனையும் பார்த்துட்டு ஒரு இடத்துல நிக்கிறாங்க. ஆப்போசிட்ல இந்த 3 புல்லிஸ் இருப்பாங்கல்ல, அவனுங்க 3 பேரும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கானுங்க. டாப்பருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த பசங்க கிட்ட போறாங்க. சோ அந்த பசங்க இவங்க ரொம்ப புல்லி பண்றாங்க அப்படின்னே தெரியுது. நம்ம ஹீரோ, பெரியம்மா வேற எந்த பூதத்து பக்கத்தையும் போகாத அப்படின்னு சொன்னாங்களேன்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளாடி டாப்பரை காணல. அதனால நேரா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ள வந்த உடனே ஃப்ளவர் மாஸ்டர் தான் மீட் பண்றாங்க. ஏய், ஹீரோயின் இன்னைக்கு ரொம்பவே பெயின்ல இருக்கா, அதனால அவளை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு. ஹீரோவும், சரி, ஆனா அவளுக்கு உடம்பு சரியில்லாம ஏதாவது இருக்குதான்னு கேக்குறதுக்கு, ஆமா அந்த மாதிரி தான், ஆனா இது பேயோட்டிகள் சம்பந்தப்பட்டதுன்னு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலாமான்னு கேக்குறதுக்கு, அதெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது, அது மட்டும் இல்லாம அவளோட மனசு வேற ரொம்ப உடைஞ்சிருக்கு, அதனால அவகிட்ட பேசும்போது பார்த்து பேசுன்னு. ஹீரோவும், அப்படியா, யார் அவளோட மனசு உடைச்சது, எதனாலன்னு கேக்குறதுக்கு, அது ஒரு ஃபேமிலி விஷயம், அதை இப்ப என்னால உன்கிட்ட சொல்ல முடியாது, ஒன்னே ஒண்ணுதான் உன்கிட்ட சொல்ல முடியும், உன்னோட இந்த ஹேண்ட்ஸமான பேஸ் இருக்குல்ல, இத பாத்துச்சு அப்படின்னா அவ கண்டிப்பா மறுபடியும் நார்மல் மூடுக்கு வந்துருவான்னு நினைக்கிறேன், அவ ரொம்ப நல்ல பொண்ணு, அதனால பார்த்து பத்திரமா பாத்துக்கோ, என்ன பண்ண போற உள்ள போயின்னு கேக்குறதுக்கு, நீங்க சொன்ன மாதிரி தான் என்னோட ஹேண்ட்ஸம் பேச வச்சு அவளை சிரிக்க வைக்க போறேன்னு ஃப்ளவர் மாஸ்டரும் என்னவும் பண்ணித்தல. ஆனா என்ன, அவ வழியில துடிக்கும் போது பார்த்து பத்திரமா இரு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் ஓகே சொல்லிட்டு ரூம் கதை ஓபன் பண்ணி போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் தலை வலியில தான் பெட்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் எப்பவுமே பக்கத்துல இருந்தாங்கன்னா கையை பிடிச்சிட்டே இருந்து பழகிட்டாங்கல்ல, இப்ப தூரமா இருக்கும்போது ஹீரோவுக்கு
ஹீரோவுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதனால ஹீரோயின் கிட்ட எப்பவுமே நம்ம கையப்பிடிச்சிட்டே இருப்போம்ல, இப்ப தனித்தனியா இருக்கிறது ஒரு மாதிரி இருக்குன்னு ஹீரோயினும் அப்படின்றாங்க. ஹீரோக்கு அடுத்து என்ன பேசுறதுனே தெரியல. உன்னோட ரூமை ஃபர்ஸ்ட் எல்லாம் நான் ஒழுங்கா பார்க்கவே இல்லை, இப்ப ரொம்ப அழகா இருக்கு, இதெல்லாத்தையும் நீ தான் செலக்ட் பண்ணியான்னு கேட்க ஹீரோயின் ஆமான்றாங்க. அடுத்ததா இப்ப என்ன பேசுறது, உன்னோட புக்கு நோட்ஸ் எல்லாத்தையுமே எடுக்கிறதுல நீ ரொம்ப பிஸியா இருப்பல அப்படின்னு பக்கத்துல இருக்க நோட் எடுத்து பாக்குறாங்க. அதெல்லாம் ஹீரோயின் கீச்சு கீச்சு தான் வச்சிருப்பாங்களே தவிர உருப்படியா எதுவுமே படிச்ச மாதிரி இருக்காது. அதனால வேற ஏதாச்சும் பக்கத்துல இருக்கா அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது ஹீரோவை காப்பாத்துறதுக்காக 21 நாள் எழுதி வச்சிருப்பாங்கல்ல, அந்த லெட்டர் இருக்கு. அதை எடுத்து பார்த்துட்டு இது என்னது, என்னை காப்பாத்துறதுக்காக நீ எழுதின லெட்டரானு ஹீரோயினும் ஹீரோ அதெங்கிட்ட கொடு அப்படின்னு வலியா இருந்தாலுமே பக்கத்துல போய் கேக்குறாங்க. ஆனா ஹீரோ கொடுக்கவே இல்லை. இதை நான் படிக்கணும், என்ன ஃபயர் பேய், கருப்பு பேய், தண்ணி பேய், வேற என்னென்ன பேய்கிட்ட இருந்தாலும் என்ன காப்பாத்தணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்களா. ஹீரோயினும் கோவந்துருச்சு, படிக்கிறத நிறுத்து, அதை கூட அப்படின்னு பிடிங்க வச்சுட்டு நான் தான் இதை படிக்காதன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அப்புறம் எதுக்காக நீ திரும்ப திரும்ப இதை படிச்சுட்டு இருக்கான்னு முதல்ல ஹீரோயின் ஹீரோவை கத்தி கேட்டுட்டு அங்க இருந்து அந்த லெட்டரை வாங்கிட்டு போறாங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சாரி ஹீரோயின் அப்படின்னு கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. இங்க சிங்கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோயினுக்கு வந்திருக்க தலைவலினால யார்கிட்ட கோவத்தை காட்டுன்னு தெரியாம ஹீரோ கிட்ட கோவத்தை காட்டிட்டாங்க. ஆனா எதுக்காக காட்டினாங்க, ஹீரோவை எதுக்காக அந்த லெட்டரை படிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஹீரோ வர ஹீரோயினுக்கு தெரியாம பெரியம்மா கிட்ட என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. சோ அந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரிய வந்துச்சுன்னா என்ன ஆகும், அந்த டாப்பர் பையன் பின்னாடி வர அந்த கருப்பு போதும் போயிட்டு இருக்கு. சோ அது என்ன பண்ண போகுது அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you friends, take care, bye bye.